ஹே ஹாய் எவ்ரி ஒன். எசென்ஷியல் ஆயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எசென்ஷியல் ஆயில்னால் என்ன, எசென்ஷியல் ஆயிலில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் தென் டே டு டே லைஃப்பில் நம்ம எசென்ஷியல் ஆயில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஓவராலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை தயவு பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வந்துட்டு டே டு டே லைஃப்பில் எசென்ஷியல் ஆயில் எனக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதனால எனக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம நோட் பண்ணலாம். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட ப்ராடக்டை எடுத்து பாருங்கள், அதில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சில ப்ராடக்ட்டில் வந்துட்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அண்ட் தென் ஒரு சில ப்ராடக்ட்டில் வந்துட்டு எசென்ஷியல் ஆயிலும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதிகபட்சம் வந்துட்டு கெமிக்கல் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு வாயிலே நுழையாத சில கெமிக்கல் நேம்லாம் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அதில் எசென்ஷியல் ஆயிலும் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த எசென்ஷியல் ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த 100% ஒரு பெனிஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காமலே போயிடுது. இப்போ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்போ 1-2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் டைம் இருக்கும். அது வந்து இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த ப்ராடக்டோட லைஃப் டைம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் வந்துட்டு கெமிக்கல் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டு அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கவே முடியாது. பட் நம்ம வந்துட்டு கெமிக்கல்ஸை விட்டுட்டு எசென்ஷியல் ஆயில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மட்டும் இனிமேல் நம்ம எடுத்துக்க போகிறோம். இனிமேல் வரக்கூடிய எல்லா ஹோம் ரெமெடிஸ்லேயும் வந்துட்டு நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் இனிமேல் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோ. எசென்ஷியல் ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் அண்ட் தென் ஹேருக்கு, அதையும் தாண்டி சில விஷயங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னங்கிறத அப்புறமா பார்க்கலாம். எசென்ஷியல் ஆயில் நிறைய பெனிஃபிட் தருது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ரொம்பவும் எடுத்துக்கக்கூடாது. எதையுமே லிமிட்டடாக எடுத்துக்கிட்டால் தான் நல்லது. ஸோ ரொம்ப எடுத்துக்காமல் லிமிட்டடாக எடுத்து அதுக்கான பெனிஃபிட்டை வந்து நம்ம அடையலாம். ஓகே, இப்போ எசென்ஷியல் ஆயில்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில். ஓகே, இதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90+90க்கும் அதிகமான எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போது இலைகள் பூக்களுக்குன்னு ஒரு தனி தன்மையும் தனி நறுமணமும் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் இருந்து எசென்ஷியல் ஆயில் எடுக்கப்படுறதுனால எல்லா எசென்ஷியல் ஆயிலையும் வந்துட்டு ஒரு யூனிக் ஸ்மெல் இருக்குது. அதே மாதிரி ஒரு யூனிக் பெனிஃபிட் இருக்குது ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலுக்குள்ளேயும். ஆக்சுவலாக இது வந்து 2 மெத்தடில் இருந்துட்டு நம்மளுக்கு எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு எடுக்கிறாங்க. என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஹீட் மெத்தட், ஒன்று வந்துட்டு கோல்டு ப்ரெஸ் மெத்தட். ஸோ 2லேருந்து எப்படி எடுத்தாலுமே அதோட தன்மை மாறாமல் நம்மளுக்கு அப்படியே தான் கிடைக்கிது. அதனால வந்துட்டு 2மே பெஸ்ட். பட் வந்துட்டு கோல்டு ப்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னுமே பெட்டர். ஏன்னா வந்து அது ஹீட் பண்ணாமல் எடுக்கிறனால ஒவ்வொருட லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்லேயும் இருக்கிற தன்மை நம்மளுக்கு மாறாமல் அப்படியே கிடைக்கிறனால வந்துட்டு இது ரொம்பவுமே வந்துட்டு பியூர் அண்ட் நேச்சுரல். இதோட எஃபெக்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. பட் வந்துட்டு இப்போ ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறது வந்து அக்யூரேட்டாக தெரியல. பட் வந்துட்டு இப்போது ஒரு லெமன் எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 2 லெமன் சேர்ந்தால் தான் 1% எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. அந்தளவுக்கு பியூர், அந்தளவுக்கு ரொம்ப தூய்மையாக கிடைக்கிறனால இதோட பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி, இதோட எஃபெக்டும் ஜாஸ்தி. எசென்ஷியல் ஆயிலை எப்பயுமே வந்துட்டு டேரெக்டாக ஸ்கின் அண்ட் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணவே கூடாது. கெரியர்ஸ் ஆயில் கூட தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். கெரியர்ஸ் ஆயில்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில், ஜோஜோபா ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு கெரியர்ஸ் ஆயில். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கெரியர்ஸ் ஆயில் கூட 1 ட்ராப் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு அளவு. எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு நல்லது. ஏன்னா அது ரொம்பவுமே எஃபெக்டிவ் அப்படிங்கிறனால இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் எசென்ஷியல் ஆயில் எடுத்து உங்களோட ஸ்கின்னில் ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 24 ஹவர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸ், அலர்ஜிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஒரு சிலருக்கு வந்துட்டு கெரியர்ஸ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒன்றும் ஆகாது. அதனால வந்துட்டு டைரக்ட் எசென்ஷியல் ஆயிலும் அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் கெரியர்ஸ் ஆயில் கூடயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள்.
எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நேச்சுரலாக கிடைக்கிறனால, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறனால, இதை ஒரு சிலர் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரெக்னென்ட் உமன், பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ், லோ பிபி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் தென் வந்துட்டு குழந்தைங்க, பெட்ஸ் இருக்கிற இடத்துல கை கட்டுற தூரத்தில் வைக்காதீங்க. ரொம்ப சேஃபான இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் அவங்களுக்கும் யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. எசென்ஷியல் ஆயில் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் வந்துட்டு அரோமா தெரப்பிக்கு யூஸ் பண்ணலாம். அரோமா தெரப்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நறுமண சிகிச்சை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதை எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்கும், ஹெட்டேஜாக இருக்குது, அண்ட் தென் ஒரு டீப் ஸ்லீப்பிங் இல்லை, ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, படிக்க முடியல அப்படிங்கிற டைமில் வந்துட்டு இந்த எசென்ஷியல் ஆயில் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒரு யூனிக் ஸ்மெல் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லை வந்துட்டு நம்ம ப்ரீத் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு இந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணி அந்த ஸ்மெல் வர மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்மெல்லை வந்துட்டு நம்ம ப்ரீத் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு க்யூர் ஆகுது. ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலுக்கும் எப்படி ஒரு யூனிக் ஸ்மெல் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தை வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு அந்த எசென்ஷியல் ஆயிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து இது நம்ம வீட்டில் வந்துட்டு அரோமா தெரப்பி வந்து எப்படிலாம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவாக கூட நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. டே டு டே லைஃப்பில் எசென்ஷியல் ஆயில் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்னோட ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் சீரம். இது வந்துட்டு நான் உங்களுக்கு பிக்சராக எடுத்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், வெட்டிவேர் எசென்ஷியல் ஆயில், அப்புறம் டீ ட்ரீ ஆயில், இது மாதிரி சீரம், ஹேர் ஆயில், ஷாம்பு, இது மூணுலேயுமே வந்துட்டு இருக்குது. இந்த எசென்ஷியல் ஆயிலால் தான் வந்துட்டு எனக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்குது. ஹேர் கேர் டிப்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் க்ரோத் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அதில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பேபி ஹேர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ க்ரோத் ஆகிருக்கு எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறனால. இது வந்துட்டு நான் வந்து என்னோட கெரியர்ஸ் ஆயில் அண்ட் தென் வந்துட்டு ஆயுர்வேதிக் ஆயில் கூட வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நம்ம கெரியர்ஸ் ஆயில் கூட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இதே மாதிரி எசென்ஷியல் ஆயிலை நம்ம ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னை வந்துட்டு நம்ம கொண்டு வரலாம். ஓவராலாக இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.